சம்முவ வெறும்பாய் தானே. இந்த கீமன் ரைஸ் இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா என்ன? நிச்சயமா பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காக. பெருசா ஏதோ வேலை நடந்திருக்கு. என்னல இப்ப என்ன நடந்துச்சுன்னு இம்புட்டு கோவமா அலைதாக? எப்பவுமே நம்ம 3 பேர் மேல தானே கோவப்படுவாரு. இப்ப நம்ம 3 பேருமே இருக்கோம். ஆனா யார் மேல கோவப்படுறாருன்னு தெரியலையம்மா. எங்க சுத்திட்டு வர்ற? உங்க பாணியில சொல்லணும்னா கோயில சுத்திட்டு வரேன். பிரசாதம். இது கோயில் பிரசாதம் தாங்கிறதுக்கு என்ன சாட்சி? இதுக்கெல்லாமா சாட்சி கேட்பாங்க? நான் கேட்பேன். எனக்கு வேணும். சொல்லலாம். யாரு சாட்சி? இது குடும்பமா இல்ல கோர்ட்டா? குடும்ப கோர்ட்டு. ஏன் கோர்ட்டு? சவுந்தரபாண்டியன் கோர்ட். சொல்லல. ஆறு சாட்சி? நான் எதுக்கு சாட்சி தரணும் இப்போ? ஒளிஞ்சிருந்து பார்க்காகல. உன் ஆத்தாளும் அவ முந்தானிலேயே மறைஞ்சிட்டு நிக்கானே. உன் ஆக்கங்கெட்ட தம்பி 2 பேரையும் கூப்பிடு. எதுக்கு சாட்சி கேட்டேன்னு புரியுதா? சொந்த வீட்டிலே உழவு பார்த்துக்கிட்டு இருக்கே. சொந்த அப்பனையே காட்டி கொடுக்க. அண்ணனோட வேலைக்கே உழவு வைக்க. உங்க சந்தேகத்துக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லப்பா. நான் கேட்டா நீ சொல்லணும்ல. சொல்லு. என்னத்து சொல்லணும்? ஆறல அவன் பொட்டிக்கடையில சீரக கடுகு பொட்டலம் கட்டி பொழைக்கிறவன், படிக்காத பரதேசி. அவனுக்கு எப்படிலே இந்த மனித உரிமை கமிஷன், இந்த ஓமான் ரைட்ஸ் பத்திலாம் தெரியும்? பா, அது ஓமான் ரைட்ஸ் இல்ல, ஹியூமன் ரைட்ஸ். அது என்ன அளவோ என்ன ரைட்ஸோ அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சு? என்ன கேட்டா அவன்கிட்ட போய் கேளுங்க. ஏன் உனக்கு அந்த ஓமான் ரைட்ஸ் தெரியாதா? தெரியாது. சரி, என்னோட இன்னொரு டவுட் கேளுங்க. அந்த சம்முவம் என்னோட எதிரி இல்ல, துரோகி. அந்த துரோகியோட கை கோத்து நிக்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அத சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு வேணால. அந்த அறிவு கெட்ட தக்குரிக்கு நீ உன்னோட அறிவை அள்ளி கொடுத்திருக்க. துரோகிக்கு தோழமை பார்க்க. அதுக்கு அவன் உன் மாமன் மகன்றது மட்டும்தான் காரணமா? இல்ல அதை தாண்டி? அப்பா, இப்ப ஏன் இவர் தூங்காம உலாத்திட்டு இருக்காரு? கேட்டா மட்டும் பதில் சொல்லிட்டு தான் வேற வேலையை பார்க்க போவாரோ? என்ன வேணாலும் செஞ்சு தொலைட்டோன்னு ஆயிடுச்சு. வர வர எனக்கு பொறுமையே போயிட்டு. இவ்ளோ காலம் பொறுமையா இருந்தியே, அதாம எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்றது? அம்மா, அண்ணனை இன்னும் காணுமே. விசாரிக்கதான் அழைச்சிட்டு போனாங்களா இல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்களா? அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் உள்ள வைக்க மாட்டாங்க. அவன் தரப்பு விளக்கத்தை கேட்பாங்க. அது திருப்தியா இருந்தா வெளியில விட்டுருவாங்க. நீங்களா இங்கே இருங்கல.
முத்துப்பாண்டி, என்னலே ஆச்சு? இது வரைக்கும் நீ மத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிதான்லே நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒன்னே விசாரணைக்கு கூட்டு போறப்ப என் மனசுக்கு தாங்கல. அதான் இப்ப வெளியே வந்துட்டேன்லப்பா, விடு. எப்படி இல்ல? ஏன் அடிச்சேன்றதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். நல்ல வேளை வக்கீல வச்சு அனுமதி கொடுத்தாங்க. எப்படியும் இந்த விசாரணை 7-8 மாசம் இழுத்தடிக்கும். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இல்ல நான் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, நான் பதறிட்டேன். பார்த்தா போலீஸ்காரங்க மாதிரி தெரியல, நீ கூட்டு வந்திருக்கீங்களே. ஏட்டி என்ன பேசுறாங்க? காதுல கேட்க மாட்டேங்குதே. என்ன விஷயம்? நேரா போய் அவளை தூக்கி அந்த தாலி கட்டிடலான் இருக்கேன்ப்பா. ஐயா, காவடி பிடிச்ச கையா உன் கையே. இந்த கையில நீ அருவா பிடிப்பியா? வேணாயா. பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்க ஐயா நம்ம வீட்டுல. நான் தீட்டலப்பா, அவனுங்க தீட்ட வைக்கிறானுவ. அவனுங்க அருவாள் எடுத்துட்டு வரப்ப நாம என்ன கம்பு வச்சா தடுக்க? அருவாளோட தானப்பா தடுக்கன. ஐயா வேணாம் ஐயா, விட்டுலாம் ஐயா. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் மச்சாங்கிட்ட. நீ போய் பேசினாதான் அவர் கேட்க மாட்டாரு. நான் போய் பேசினா அவர் காது விட்டாது கேட்பாரு. போயே என்னத்த சொல்லுவ? இல்ல கேட்க என்னத்த சொல்லுவ? இதெல்லாம் வேணாம் மச்சா, நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டு வரப்போறேன். நிறுத்தணும்னா உன் பொண்ணை கூட கேப்பாவ. அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? எப்போ என்ன மாதிரி கோவப்பட்டு பேசினாலும், ஒன்ன மாதிரி பணிஞ்சு போய் பேசினாலும் அவங்க பதில் ஒன்னே ஒண்ணுதான். ரத்னாவை குடு அப்படின்னு சொல்லுவானுவ. அதுக்கு நீ சம்மதிப்பியா? ஐயா அது எப்படியா முடியும்? அப்ப பேசி என்ன பிரயோஜனம்? அவங்க கிட்ட கெஞ்சினாலும் கால்ல விழுந்தாலும் அவங்க விட போறது கிடையாது. அவங்க கிட்ட ஆள் இருக்கு, என்ன வேணா செய்வானுவ. செஞ்சு பாக்கட்டுமே. இந்த சம்மு என்ன செய்யறேன்னு காட்டுதேன். எத்தனை பேர் வேணா வரட்டும், ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உள்ள காலடி எடுத்து வைக்கிறவன் எவனா இருந்தாலும் உசுரோட திரும்பி போக மாட்டேன். என்னல, என்ன பயமா இருக்கா? இல்லை இங்கிட்டு வா வா. என்ன பயம் உனக்கு? என்ன பயம்னு கேட்கம்ல? அண்ணன் இருக்கம்ல. இந்த சமூகத்தோட தங்கச்சி அழலாமா? சொல்லு. நீ அழுதா இந்த அண்ணனுக்கு அசிங்கம்லா. சரி நான் அழல, தைரியமா இருக்கேன். அது இல்லை, பிரச்சனை வரும். எல்லா பயலையும் நான் சமாளிச்சுக்கிட்டேன். நீங்க யாரும் வெளியில வரக்கூடாது. என்ன தாண்டி ஒருத்த நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது. அண்ணே இந்தா. என்னது இது? சாணம் பிடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல, இதையும் தீட்டி கொடு. எதுக்கு? சம்முவும் மட்டும்தான் அருவா பிடிப்பானா? சம்முவும் தங்கச்சிங்களுக்கோ கத்தி பிடிக்க தெரியும்னே. பொம்பளை புள்ள குத்துனாலும் கத்தி உள்ளுக்க இறங்கும். நீ சாணம் புடினே. ஆட்ரா சக்கண்ணானா இதாம்ல வேணாம். எப்போ பாத்துக்கிட்டியா? சம்மோ தங்கச்சினா இப்படி உருத்தாதான் இருக்குன்னு. இல்லை உடல உடல.
அப்பா இன்னும் வரல. என்ன நடந்திருக்கும்னு தெரியலையே. ஏட்டி, வெட்டுக்காயத்துக்கு மருந்து, பிளாஸ்திரி, தையல் போடுறதுக்கு நரம்பு எல்லாம் நீ வச்சிருக்கல்ல? கை கால் கிழிஞ்சு காயத்தோட தான் வருவாருன்னு சொல்றியா? கோயில் திருவிழால 4 பேர் அவன் பந்தான்னானே, அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சிருச்சுடி அவன் ஆடு வேஷத்துல இருக்கிற புலின்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒண்ணு உங்க அப்பா நொண்டிக்கிட்டே வருவாங்க, இல்ல 108ல வருவாங்க. அம்பிட்டுதான். ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறியே. அங்க என்ன ஆயிருக்கலாம்? எதுக்கு எடுத்தாலும் போனை போடுவியே, இப்போ ஒரு போனை போட்டு கேட்க வேண்டியதானே? ஆமாட்டி, வீடியோ கால் போடு, அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவரை எப்படி அடிக்கிறான்னு பாக்க ஆசையதாம்டி இருக்கு. 25 வருஷ கோவம் இப்பதான் வெளியில வருது போல. போய் யாரும் பாரு. இத பாக்குதேன். எக்கா, பரணி தான் கூப்பிடுதா? வீடியோ கால். சீக்கிரம் அட்டெண்ட் பண்ணு. இங்க வைக்கா. ஹாய். ஹாய். என்னடி ஒருத்தையும் தூங்கலையா? எப்படி தூங்குறது? அவங்க வருவாங்கன்னு நீ தானே போன் பண்ணி சொன்ன. அதான் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னுமா வரல? இப்ப கூட லேட் ஆகல பரணி. அவங்களுக்கு கால் பண்ணி இங்க வர வேணான்னு சொல்லிடு. பாவம்ல. ஆமா, நான் சொன்னதை உடனே கேட்டுருவாராக்கும். ரொம்ப பயமா இருக்கா? பயம்தான். உன்னோட கல்யாணத்துக்கு உங்க அப்பா இல்லாம நடக்கும், அந்த பயம்தான். பாருடி, ஒரே நாள்ல எங்கிருந்து இவ்ளோ தைரியம் வந்தது? நிஜமாதான் இவ்ளோ கான்பிடென்ட்டா இருக்கீங்களா? அம்பிட்டு ஆயுதமும் ரெடியா இருக்கு, பாக்குதியலா? பாருங்க. என்ன பாத்தியலா? அண்ணன் காட்டலாம். சொல்லுல இல்ல ஒரே இழுவத சங்க அறுத்து போட்டுருவேன். சொல்ல விட்டுருங்க, நாங்க எப்படி ஓடி போயிடுறோம். என்ன கொலை பண்ண வந்துட்டு ஓடுறேன்னு சொன்னோம், விட்டுருவோமா? யார்ல உன்னை அனுப்புனது? அந்த சவுந்தர பாண்டியா இல்ல அவன் மவன் முத்து பாண்டியா? ஐயா வேணா ஐயா, விட்டுருங்க ஐயா. ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவ சங்க அறுத்து போடுறேன். ஐயோ தாயி, வேணாம் தாயி, அவசரப்படாத. பேசாதல. ஐயோ, இவன் நெஞ்சில இப்படியே இந்த ஈட்டியை இறக்கி ஈரக்குலை எடுத்துறேன். நான் ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்ல. அண்ணாச்சி வேணாம் அண்ணாச்சி, என்ன விட்டுருங்க அண்ணாச்சி, நான் புள்ள கட்டிக்காரன். என்னடா புள்ள கட்டிக்காரன்? அண்ணாச்சி விட்டுருங்க அண்ணாச்சி. யார்ல உன்னை அனுப்புனது? எங்க நிக்கானுவ? வெளியில நிக்கானுவலா? சவுந்தர பாண்டே
எதுக்கு ஆள் அனுப்பிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க? ஆம்பளை தானே, வீரமான ஆளா இருந்தா உள்ள வந்து நேருக்கு நேரா நின்னு பாருல, உன் குடல உருவி புடுதே. யாருன்னு கேட்கோம்ல, எங்க நிக்கிறான் அந்த ஆளு, இப்ப சொல்ல முடியலையா? ஐயோ அண்ணாச்சி, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டியா? யாரு எங்களை அனுப்பல அண்ணாச்சி. பயந்தாங்குடி பயலுவாங்க. இவங்க சொல்லுத அளவுக்கு அவன் ஆளே கிடையாது. இல்ல இவனுங்களை விடல, இன்னைக்கு என் மருமகளை தூக்கியே ஆகணும். போங்களே, நீங்க போங்களே சீக்கிரம். இல்லே எங்களே இவனுங்களா திருடனுங்க வந்தானுங்களா, அவனுங்க கூட போயிட்டானுங்க ஐயா. திருட்டு பயந்தாங்குடி பயலுவாங்க. கொல்லையில போறவனுங்க. வீட்டுல இவனுங்க போனா என்னல, நான் போய் தூக்கிட்டு வரேன். ஐயா வேணாம் ஐயா, அவனு திருட்டு பயலுவ அடி வாங்கினா அவமானம் இல்லையா? நீங்க ஊர் பெரிய தலைகட்டுல, நீங்க அடி வாங்கினா கேவலமா போயிடும்ல. வேணாம்யா, சொன்ன கேளுங்க. அடிச்சிருவானா அவன்? என் மேல கை வச்சிருவான். பாத்ரூம் பாக்கணும்ல. ஐயா வேணாங்கய்யா, சொன்ன கேளுங்கய்யா. இல்ல உங்க எல்லாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. இல்ல இவனை நான் ஒத்த ஆள நின்று பாத்துக்கிறேன். நான் பாக்கலையா? ஐயா விடக்கூடாது. ஒரு ஆள கேளுங்கய்யா. நீ வந்து வட்டி எடுல. சரிங்க, உட்காருங்க. வாங்க மைனி வாங்க. அத்த உட்காருங்க. இல்லை அத்த, ஏதாச்சும் குடிக்கியா? கொஞ்சம் தண்ணி மட்டும் குடுல போதும். அத்தைக்கு தண்ணியா? ஒரு கலரு பரணி கேடு எடுத்துட்டு வரேன். நல்லா சில்லு நடுல. அத்தை இந்தாங்க அத்தை, சாப்பிடுங்க. மைனி குடில. இல்லை என்ன பாக்க, நேத்து வந்து சரதாம்ல, எக்ஸ்பைரி எல்லாம் இருக்காது. எக்ஸ்பைரி எல்லாம் நம்ம கடை பெருச்சாலிக்கு எடுத்து வச்சிருக்கேன். அண்ணே என்னத்தான் சொல்றாங்க, அதுல என்ன பெருமை உனக்கு? போய் வேலையா பாரு. என்னல பாக்க? இல்லத்த, உன் வீட்டுல சம்மதம் பண்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை. உன் மாவன் மட்டும் சரியா இருந்தானா, என்ன ரத்னா உன் கையில புடிச்சு கூட்டு போத்தன்னு சொல்லி இருந்திருப்பேன். போதும்ல சாமி, அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி வாக்கப்பட்டு படுறது பத்தாதா? அவளு வந்து சீரழியணுமா? என் மதனி தங்கம்லா, விடிஞ்சு எந்திரிச்சா ஓடுகாலின்னு அவளை சொல்லி சொல்லி என்னை எம்பிட்டு வேதனைப்படுத்தியிருப்பாக. ரத்னாவும் அதை அனுபவிக்கணுமாலே? வேணாம் சாமி, வேண்டாம். இருக்கோ இல்லையோ, அவ பாட்டுக்கு எங்க இருந்தாலும் நல்லபடியா சந்தோஷமா வாழட்டும். அந்த வீட்டுல ரத்னா இருக்கிறத நினைச்சாலே எனக்கு கொலையே நடுங்குது. எத்தனை ஜென்மம் ஆனாலும் அது மட்டும் வேண்டாம்ல. மா, பேசதானே வந்திருக்க, எதுக்கு அழுதுட்டு இருக்க? பேச வந்தத பேசு. என்னத்த சொல்லணும்? சம்மு, எனக்கு ஒரு ஒத்தாசை செய்வியா? அத்த செய்டான்னு சொல்லு. என்ன செய்வியான்னு கேட்க, என்ன செய்யணும் சொல்லு. ஏலே, நாளுக்கு நாள் அவங்க 2 பேரோட வேகம் கூடிக்கிட்டே போகுதுல. சொன்ன தேதியில தூக்கிட்டு வந்து ரத்னாவை பாண்டி பயலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு குதிக்காக. அம்மா சொல்றத கொஞ்சம் கேளு. சத்தம் இல்லாம முருகன் சாட்சியா கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. கையோட ரெஜிஸ்டரும் பண்ணிட்டனா அதுக்கு மேல அப்பாவும் பாண்டியும் வாயை திறக்க மாட்டாங்க. அப்படி இல்ல என்ன வேணாலும் நடக்கும், பாத்துக்கோ. ஏலே, இதுல உன்னோட கௌரவத்தை பார்த்தா அது தப்புல. நான் சொல்லுத, இன்னைக்கே நீ போய் பேசு. ரத்னாவை கூட்டிட்டு போய் வெங்கடேசனோட பேச வைல. என்னல, என் பேச்சு கேப்பியா மாட்டியா? தாய் பேச்சுல கேட்காம இருப்பனா? சத்த யோசிச்சு முடிவு பண்றத.
நல்லா யோசில. ஆனா நான் சொன்ன முடிவை எடு. அப்ப நாங்க கிளம்பிட்டா? கிளம்பலாம். வரல. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. சமைக்கிறேன். வேணா ஐயா, ஐயா வேணா ஐயா, என் பிள்ளையில விட்டுறியா? இல்ல சுக்கால மிளகுக்காரெல்லாம் கொஞ்சம் தூக்கல. மாமனோட நெஞ்சு சளியெல்லாம் அப்படியே பஞ்சு பஞ்சா பறந்துடணும்னா. ஐயா ஐயா சும்மா சொல்லக்கூடாது மாமா. நாளையுமே 4 விதமா தான் பெத்து போட்டிருக்க. 4 பேருமே சும்மா சூப்பரா தான் இருக்காங்க. இல்ல முத்துப்பாண்டி, உனக்கு முதல்ல நாக்குல தெண்டனவன மாமல என் மடியில வச்சுதால உனக்கு காதை புத்தணும். என் முன்னாலே என் பிள்ளைகளை இப்படி அசிங்கமா பேசுறீங்களா? என்ன செய்ய? உன் மேல நானும் மறுவாதையோட தான் இருந்தேன். உன் பொண்ணை பிடிச்சதுனால தான் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டேன். முதல்ல தரேன் தானே சொன்னீரு. பிறகு அந்த சண்முக பாய தரமாட்டேன்னு சொல்லி பல்ட்டி அடிச்சதும் நீர் என்ன பண்ணிருக்கணும்? அவனை கூப்பிட்டு, இந்தாரு சண்முகம், மாப்பிள்ள பெரிய இடம், அவங்கள நாம பகச்சிக்க கூடாது, நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துடலான்னு புத்தி சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு நீரே பொண்ணை தர முடியாதுன்னு எதிர்த்து பேசுனா இப்படிதான் நடக்கும். சரி, இப்போ கேட்க சொல்லும், உம்ம பொண்ண எனக்கு கட்டி கொடுக்கிறீரா? அப்போ பொண்ண கொடுக்க மாட்டீரு. ஏமாமா, நானே ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கலனா அப்புறம் உங்க வீட்டுல வேற எந்த பொண்ணுக்கும் கல்யாணமே ஆகாது மாமா. சமைக்க சொன்னீங்க, சமைச்சிட்டேன். இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பாடு குழம்பெல்லாம் பார்த்தா எச்சு ஊறுதுல. இன்னைக்கு சம்மா விருந்து. ஐ எம் வெயிட்டிங்ல. செல்லக்குட்டிய அத்தானுக்கு பரிமாறுறது பரிமாறல. இப்படித்தான் மாமனுக்கு நல்லா உப்பு உரப்பா சமைக்கணும். புருஷனுக்கு இப்படித்தான் சமைக்கணும்னு இப்ப கத்துக்கிட்டல. சமையல நீ கில்லாடில. இதாம்ல சாப்பாடுன்னா
இப்படிதாம்ல இருக்கணும். அதே மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படி இருந்தாதாம்ல ரொம்ப பிடிக்கும். புது மாப்பிள்ள இல்ல, அதான் இப்படி இருக்கணுங்க. இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா நீ இப்படிதான் சமைக்கணும். அல்ல கை ஒரு தனி ஊதல. தேங்க்ஸ் இல்ல. மாமன் கையை துடைக்க சேலை தர மாட்டியோ? ஆனா நான் தருவேன். யோ கான்ஸ்டபிள் ஐயா, வண்டியில இருந்து அதை எடுத்துட்டு வாயா. இதோ வரையா. நீ போ. இந்தால உனக்கு தான். என்னது சேலை, பட்டு சேலை. உனக்கா நேர காஞ்சிபுரத்துக்கே போய் எடுத்துட்டு வந்த கல்யாண பட்டு. வாங்கிக்கோ. தேவையில்ல. சொன்னா கேட்க மாட்டியோ? கட்டுன்னா கட்டணும். இல்ல, எனக்கு வேண்டாம், முடியாது. ஓ, முடியாதோ? இப்ப கெட்ட போறியா இல்லையா? முடியாது. சேர்ல கனி என்ன மர்மவனே? என்னாச்சு? பால் பாக்கெட்ட கேட்டா தயிர் பாக்கெட்ட குடுக்குதா? தயிரை கொண்டு போய் காய்ச்சவா? மாத்தி குடுத்துட்டேனா? ஆமால. சாரி, கொடுங்க. தயிர் குடுத்துட்டேனா? மன்னிச்சுக்க, இரு மாத்தி குடுக்கேன். இந்தா 2 1/4 லிட்டர் இருக்கு. சரியில்ல. என்னல என்னாச்சு உனக்கு? ஏன் ஒண்ணும் இல்லையா? ஏலே, நீ கடையில இருந்தா எவ்வளவு துடியா இருப்ப. நீ ஒரு கணக்கு சொன்னா அதுல தப்பே வராது. அந்த அம்மா பால் பாக்கெட் கேட்டா நீ தயிர் பாக்கெட் கொடுக்க. என்னாச்சுல? இல்லனாச்சு, வீட்டுல யார் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாவ. அதான் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்போ வெட்டுக்கிளிய கடையில உட்கார வச்சுட்டு நீ போய் ஒரு எட்டு பாத்துட்டு வர வேண்டியதானே? அவனை பக்கத்துல இருக்கிற ரத்னா ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கேன். அவ ஃப்ரீயா இருந்தா போன் அடிக்க சொல்லி விட்டுருக்கேன். ஓ, அவன் வந்தோடனே பாப்போம். அண்ணே. இல்லை, என்னாச்சு? அண்ணே, ரத்னாக்கா ஸ்கூலுக்கே வரலையாம்னே. ஸ்கூலுக்கு வரலையா? ஆமாண்ணே. இல்லையே. இல்லை, என்ன சொன்னாவ? அண்ணே, என்னாச்சுன்னு பள்ளிக்கூடத்துல இருந்தே போன் பண்ணாவலானே. ஆனா அக்கா போனே எடுக்கலையாம்னே. புது சேலையா இருக்கு. இது ஏன் இந்த மூலையில கிடக்கு? யாராவது வந்தாவளா? ஊர்க்காரவ யாராச்சும் வந்தாவளா? மாமா வந்தாரா? முத்துப்பாண்டி வந்தானா? முத்துப்பாண்டி வந்தானா? அந்த படுபாவி வீட்டுக்குள்ள வந்து பொம்பளை பிள்ளைகள் கூட பார்த்தா சமூக
நாய, நான் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்திருக்கியடா தெருப்பொறுக்கி நாய. ஏலே, பொம்பளை புள்ளைய மிரட்டினது இல்லாம கறி சமைக்க சொல்லி தின்னு இருக்க. இப்ப இது இன்னைக்கு செத்தடா செத்தடா. ஏண்டி மாப்ள, எதை என் தங்கச்சி கூட செல்பி எடுத்தியாம செல்பி? இப்ப நான் எடுக்கிறோம்ல செல்பி உங்க கூட. உனக்காக ஓத்துல ஒரு கேமரா போன் வாங்கிட்டு வந்திருக்கேன். கேமரா போன் நிமிருடே, நிமிருடே, நிமிர்ல, நிமிரு 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 நிமிருடே. இன்னொரு வாட்டி கறிய கையில புடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்த சமைக்க வேணாம்ல. மஞ்சா மசாலா தடவாம அப்படியே உசுரோட பச்சையா தின்னு விடுவேன் சாக்குறத. சம்பவம் என்ன நினைச்ச? சாமராணி போடுறவன் நினைச்சியா? சம்மாரம் பண்ணுவானா? ஐயா 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 பாத்து சீக்கிரமா வாங்க, வெளியில வாங்க வீட்டுக்கு. ஐயா ஐயா பாத்து கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்க ஐயா. ஐயா வாங்கயா. சரியா இனியா இல்ல என்னாச்சு? அநியாயம் இல்ல, அங்க பாருங்க ஐயா. ஆறுல என்ன முத்துப்பாண்டி? எப்பா அண்ணப்பா பாத்து இல்ல முத்துப்பாண்டி, முத்துப்பாண்டி என்னல சட்டை எல்லாம் கிழிஞ்சிருக்கு, தலையில குண்டானவரை கவுத்திருக்க. இல்ல எடுல குண்டான எடுல என்னல ஆச்சு? சொம்புக்குள்ள நாய் தலையை விட்ட மாதிரி என்னல இது? முதல்ல இந்த குண்டான எடுத்து விடுங்கப்பா. ஐயோ என்னங்க குண்டான் தலையில மாட்டிட்டு இருக்குங்க. இரு 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 என்னல இது? நல்லா மாட்டிக்கிட்டு போல இருக்க. எனக்கு தெரியாதா? எடுத்து விடுப்பா. எடுத்து விட போறீங்களா இல்லையா? முடிஞ்சா எடுப்பறலாம். கொஞ்சம் இருங்க ரோசிக்க. இல்ல இல்ல இருங்க முத்துப்பாண்டி, தயவு செஞ்சு சொல்லு, எப்படி ஆச்சு? என்ன ஆச்சு? அந்த சம்மு அந்த குண்டா சட்டியை தலையில மாட்டிட்டு அடிச்சுட்டு அப்படியே ஓட்டப்பா. என்ன சம்மு அடிச்சுட்டானா? என்னல இது? சட்டை பேண்ட்ல இப்படி கிழிஞ்சிருக்கு. அவன் நல்லா புரட்டி போட்டு அடிச்சிருக்கான் போல இருக்கடா. ஆமாப்பா, கேள்வி வேற இதுல. எப்போ இதை எடுக்க போறியா இல்லையாப்பா? நீ வலிக்குதுப்பா. ஐயா நானும் போராடி பார்த்துட்டேன் ஐயா, குண்டா வரவே இல்ல. வரலையா? என்ன வலிக்குதுப்பா. ஐயா பாத்து. இல்ல இல்ல நீ ஒரு செய்ய, சீக்கிரம் ஓடி போய் அந்த பாத்திர கடைக்காரர் இருக்காலே ஈஸ்வரன், அப்படி சீக்கிரம் முத்துப்பாண்டி கொஞ்சம் பொறுத்துக்க. பசங்க மாட்டிக்கிச்சு போல, கிழக்குது கஷ்டமா இருக்கு. ஐயா மெல்ல மெல்லையா. இல்ல 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 பாத்திரக்காரர் வரட்டும்ல. இது இது இப்பத்திக்கு கலட்ட முடியாது. என்னல இது? இம்புட்டு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கேன். அடிச்சா ரத்தம் வராம தேனா வரும்? என்னலா? இவரு மத்தவங்களை அடிச்சப்போ அவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும். இவரு அடியே வாங்காம வளர்ந்தவரு. இப்போ அடிபட்டதும் அலறத பார்த்ததுல முதல் தடவையா ஒரு மனுஷன் வேதனைப்படுறத பார்த்து சிரிப்பு வருதுன்னு. இது சரியா தப்பான்னு தெரியல. அக்கா சும்மா இருக்கா? நேத்து வீட்டுக்குள்ள வந்து உன்னை என்ன பாடுபடுத்தினாரு? ஏட்டே, அதுக்குதான் அவனை என்ன பாடுபடுத்திருக்கேன் பார்த்தல. என்ன நீ அவரை எந்த கையில அடிச்ச? இந்த கையிலயும் அடிச்சேன், இந்த கையிலயும் அடிச்சேன். குடுனே.
ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இப்ப வரைக்கும் அவர் என் கைய புடிச்சது எனக்கு கூசிட்டே இருக்குண்ணே. அவர் அலறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. என் தங்கச்சிகளை தொட்டவன சும்மா விட்டுருவனா அந்த சம்முவா? இந்த சம்முவனா ஏதோ வீட்டு முக்குல இருக்கிற விளக்குமாறு நினைச்சு விட்டாவே. அந்த விளக்குமாறு விஸ்வரூபம் எடுத்து அவனை என்ன அடி அடிக்கணும் காட்டி விட்டோம்ல. இனி நீ அழக்கூடாதுல. அவன் இனி இந்த பக்கம் வரமாட்டேன், சரியா? என்ன இருந்தாலும் அவன் என் மருமக, இப்படியால அடிப்ப? என்ன இருந்தாலும் நீ அவன் தாய் மாமன், உன்னை இம்பிட்டு அசிங்கப்படுத்தலாமா? நான் என்ன சொல்றேன், இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் பாரு. இந்த கசாயத்தை கூடி உடம்பு வழியா சரியாகும். இந்த கசாயம் எல்லாம் இருக்கட்டும். இலே முதல்ல அந்த சீனி சேவை விடு. எடுலா. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த சம்முவம். அதை நினைச்சு சந்தோஷப்படாம. அண்ணாச்சி, பாத்திரத்தை வெட்டி தான் எடுக்கணும். எடு, ஜாகிரதையா வெட்டு, வெட்டி எடு. பார்த்து உள்ள கழுத்து. தம்பி அசையாம இருங்க. நீ வெட்டியா? அசையாதீங்க. கழுத்தை வெட்டி போடாதையா தம்பி. தலையை ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்திரத்தை கட் பண்ண முடியாது. படக்குன்னு கழுத்துல வெட்டி போடும். பிரச்சனை ஆயிரும் அப்புறம். கழுத்தை வெட்டிவியா? இல்ல செத்த நேரம் தலையை ஆட்டாம நீயே பிடிச்சுக்க. பாத்திரத்தை கட்டியா பிடிச்சுக்க. என்ன பாத்திரம் வெட்டில பார்த்து வெட்டு. அவ்வளவுதான். பார்த்து கழுத்து திரிக்குது. சண்மோ, சும்மா விட மாட்டேன்ல. என் கையால தானே உனக்கு சாவு. எல்லாம் சரி, நீ எதுக்கு அங்க, அதுவும் சண்முகம் இல்லாத நேரத்துல போன? என்னையே கேள்வி கேட்கியா? நான் அப்படிதான்ல போவேன். என்ன பண்ண முடியும் அவனால? அதான் உன்னை மூச்சு கூட விட முடியாம பண்ணி அனுப்பியிருக்கானே. இதுக்கு மேல என்ன வேணும்? ஏல, இந்த வாட்டி உசுரோட பொழைச்சுக்கிட்ட போதும்ல. இனி அவனோட வம்பு வழக்கெல்லாம் வச்சுக்கிறாத. அடுத்த வாட்டி நீ உசுரோட பொழைக்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. நீ வாட்டி. பாத்தியாப்பா? பாத்தியா? முத்து பண்ணி என் மவனே, நீ இந்த அப்பாவுக்கு ஒரே ஒரு உதவி செய்தியா? என்னப்பா? கதர்வான்ல அத நான் பார்க்கணும். என் கண்ணால பார்க்கணும்னு தோணும். அவன் வலியால துடிக்கிறத அப்பா பார்க்கணும். செய்தியா? கண்டிப்பா செய்வேன்பா. உன்னை சேர் போட்டு உட்கார வச்சு உன் கண்ணு முன்னாடியே அவனை சுக்கு நூற உடைச்சு போடுறேன் பாரு. ரெடியாரு? இல்லே, என்னைய உட்கார வச்சு நீ போலீஸ் புத்தியை காட்டுறதரா? அடிக்கிற அடிக்கு நான் தான் விட்னஸ்ங்கிற மாதிரி பண்ணிட போறடா நீயே. கிளம்புறப்பா. ஏலே முத்துப்பாண்டி, ஏலே உனக்கு இந்த கொலை வெறி? கூட பிறந்த அண்ணனை இப்படி கொலையா கொன்னா ரத்னா எப்படிடா உன்னைய கட்டிப்பா?
அறிவில்ல உனக்கு? அண்ணனை இப்படி சீரழிச்சவன் கூட எந்த பொண்ணுதான் சந்தோஷமா வாழ்வா? ரத்னாவால உன் கூட எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? நான் பெத்த மவளே, ரத்துனா இந்த வீட்டுக்கு வந்து வாழணும். அப்படித்தேன். அவ சந்தோஷமா வாழ்றாளா இல்ல அழுதுகிட்டே வாழ்றாளா, எப்படி வாழ்றான்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. ஏன் அவன் முத்துப்பாண்டி சந்தோஷமா இருக்கானா, அதான் எனக்கு வேணும். எனக்கு இவனுக்கு அது போதும் இல்ல. அதுக்காகத்தான் இவனை ரத்னாவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுதேன். சரி சரி, நீ கிளம்பல. இப்போ லேட் பண்ணாம ஸ்டேஷனுக்கு போய் ஆக வேண்டிய காரியத்தை ஆரம்பியே. எல்லாம் தயாராகி அவனை அள்ளிட்டு வந்த உடனே மறக்காம அப்பனுக்கு போன போடு. அவனுக்கு போன் பண்ணிட்டி, சீக்கிரமா போன் பண்ணு. பரணி, என்னடி ஆச்சு? அந்த லூசு போன் எடுக்க மாட்டேங்கிறாமா. திரும்ப போன் போடுட்டி. வண்டி ஓடும் போது என்னல பண்ணுத? அண்ணே, உங்க போன் அடிக்கிற மாதிரி இருக்குனே. என்னல சொல்லுத? ஆமாண்ணே. ஆமால, யாரு கூப்பிடுதா? ஏனே, ஓட்டிக்கிட்டே எடுத்து பேசலாம்ல? அப்படி எடுத்து பேசினா ரெண்டு பேருக்குள்ள ஆபத்து. இதுல பொதுநல கருத்து வேற முக்கியம். பரணி கூப்பிடுதா? போது எடுத்து பேசுனே. என்ன பரணி? அறிவில்ல உனக்கு? உசுறு போற விஷயம் உடனே பேசணும்னு கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற. யாருக்கு உசுறு போற விஷயம்? யாரோட உசுறு போகுது? ஓ உசுறு தான் லூசு. இங்க அப்பாவும் மகனும் பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க சண்முகம். உன்னை அவங்களால எதுவும் செய்ய முடியல, அதனால அதிகாரத்தை யூஸ் பண்ண போறாங்க. என்ன சொல்லுத? ஒன்னும் புரியலையே, தெளிவா சொல்லு. ஐயோ, எங்க அண்ணன் அவன் போலீஸ் அதிகாரத்தை யூஸ் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ண போறானா. என்னது அரெஸ்டா? ஆமா, உன்னை உள்ள தூக்கி போட போறானா. அவன் போலீஸ் ஆச்சே, உன்னை தலை கீழ கட்டி வச்சு அடிக்க போறானா. அதுக்காக நான் பெயிலபிளா எந்த கேஸ் வேணாலும் போடுவான். எனக்கும் அம்மாக்கும் ரொம்ப பயமா இருக்கு. நீ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சண்முகம். நீ இப்போ உடனே ஊரை விட்டு கிளம்பு பிளீஸ். என்ன விளையாடுதா நீ? ஆவுனா ஊரை விட்டு போ, ஊரை விட்டு போன்னு சொல்லுத. என்ன அதானா அவ்வளவு சாதாரண விஷயமா? ஐயோ சண்முகம், உயிரை விட முக்கியமானதுன்னு ஏதாச்சும் இருக்கா? ஊரா முக்கியம் உனக்கு? என் உசுறு போனா இந்த மண்ணில தானே போவான். அதெல்லாம் என்னால இந்த ஊரை விட்டு எல்லாம் போக முடியாது. உங்க அண்ணன் கிட்ட வேணா சொல்லு, இந்த சண்முகம் கண்ணில் படாம வேற ஏதாவது ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி அங்க போக சொல்லு. அதான் அவனுக்கு நல்லது. ஏய் முட்டாள் முட்டாள், அவன் வெறி பிடிச்சு அலையறான். எஃப்ஐஆர் எழுதிட்டு இருக்கான். ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை கிரிமினல் கேஸையும் உன் தலை மேல எழுத போறான். உண்மையான கிரிமினலு உன் அண்ணனும் உன் அப்பனும் தாம்ல. அவங்களுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். நீ வேற ஆளை பாரு. அதுக்கெல்லாம் குடிட்டி, உசுறு முக்கியம் இல்ல. அவங்க பேசினத கேட்டதுல இருந்து எனக்கு கொலையே நடக்குதுடா. ஏலே சொன்னா கேளுல, கொஞ்ச நாளைக்கு அவங்க கண்ணுல படாம இரு. எங்கேயாவது கண் காணாம போயிடல. நான் முத்துப்பாண்டி கிட்ட பேசி அவன் மனச மாத்த முயற்சி பண்ணுதேன். அத்த, அந்த புள்ளதான் புரியாம பேசுதான்ல, நீ எதுக்கு இப்படி பேசுத? இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. இந்த சம்முகம் யாருக்காகவும் பயந்துகிட்டு இந்த திருச்செந்தூர் மண்ணை விட்டு போக மாட்டேன். எது நடந்தாலும் கல்லு மாறி எதிர்த்து நிப்பேன். ஏலே கோட்டிக்கார பயலே, அவன் கையில சட்டம் இருக்குல்ல, போலீஸ்ங்கிற அதிகாரமும் இருக்கு.
நீ எதிர்த்து நிக்குது சாதாரண முத்துப்பாண்டி இல்ல, இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி. அவனை எதிர்த்து நிக்க புரியுதா இல்லையா உனக்கு? எவன் வேணா எதிர்த்து நிக்கட்டான். இந்த சம்பவத்துக்கு அந்த உலகாலும் சண்முகம் துணை நிக்க. என் அப்ப திருச்செந்தூர் முருகன் நிக்க. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிட்டேன். நீங்க போன வைங்க. இல்லே சம்பவம். சரி, நான் கிளம்புறேன் சார். சரிங்க. இவங்க உங்க அட்ரஸ் எழுதி வாங்கிட்டு கோஆர்டினேட் பண்ணிப்பாங்க. உடனடியா உங்களுக்கான பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அப்ப நான் வரேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. சார், ஏதோ கருகிற வாசனை வரா மாதிரி இருக்கலாம். யாருக்கோ வயிறு எறிகிற மாதிரி தெரியுது. அப்புறம் சார், டிஎஸ்பி எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்காவ. நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம விட்டுறாதீங்க. மனித உரிமை கழகம் ரொம்ப முக்கியம். அப்படிதானே இருக்க. கோபம் அப்படியே கொந்தளிக்கும். கை வைக்க முடியலையேன்னு மனசு குமுறும். நேத்து வாங்கின அடியெல்லாம் மனசுல வந்து போக. என்ன செய்ய, கடமை முக்கியம்லா, காக்கி சட்டையும் முக்கியம்லா. போலீஸ்காரெல்லாம் 1000 வேலை இருக்கேன். டூட்டிக்கு அனுப்ப ஆள் இல்லைன்னா என் வீட்டு காவலுக்கு நீரே வந்து நில்லு. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பிளாஸ்டிக் சேர் வாங்கி வைக்க. வர்த்தா. அது ஏதோ ஒரு பாட்டு பாடி கேவலமா டான்ஸ் ஆடினியாமே. எல்லாம் உங்க அண்ணனோட வேலை. இந்த சம்பவம் அவனுக்கு இந்த கடவுள் கொடுத்திருக்க இந்த மூளையை பயன்படுத்தி அவனை இப்படி வர வச்சு. வாய்ப்பே இல்லனே. ஏய், என்ன வாய்ப்பு இல்ல? அதான் அவனை வர வச்சு நிறுத்திருக்கும்ல. மூளைன்னு சொன்னியே, அத சொன்ன. இங்கிட்டு வா. வா. அத நீ சொல்லுவியா? அப்படி என்னென்ன செஞ்ச? அப்படி கேளுடி என் வாத்தி. ஏலே கற்பகா, இங்கிட்டு வால. என்னையா? உன்னதாம்ல, இங்கிட்டு வா. என்னையா கூப்பிட்டிய? பட்டுச்சாலை கட்டிருக்கியா நீ? பட்டுச்சாலையா? ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்போ இந்தா. ஐ, பட்டுச்சாலை பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ, இந்தா, இதையே வச்சுக்க. எனக்கா? இம்புட்டு பணமா? ஆமா. இந்த பாரு, நீ இந்த சேலைய கட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் நின்னு பிச்சை எடுத்தனா உனக்கு இதை விட நிறைய காசு கிடைக்கும். அப்படியா? ஆமா. ஆமா, எனக்கு கல்யாணமா? மாப்பிள்ளை யாரு? அதே போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பாக்குற இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி. ஐயோ, போலீஸ் மாப்பிள்ளை, எனக்கு கல்யாணம். சமூக போ. ஐ, போலீஸ் மாப்பிள்ளை. முத்துப்பாண்டி போய் பாரு போ. கல்யாணத்துக்கு நீ வந்துருங்க. போ. எனக்கு தான் போலீஸ் மாப்பிள்ளை. நல்லா வேணும். ஐயோ, அந்த மனுஷன் இதை சாதாரணமா எடுத்துக்க மாட்டாரே. அவமானமா எடுத்து போனோ. அதுக்கு தானே இதை செஞ்சது. அவன் கோவப்படணும் தானே இதை செஞ்சது. அதுக்கப்புறம் நடந்துச்சு. அதுதான் இன்னும் சூப்பரு. அத்த, நீ சொன்ன மாதிரி
வெங்கடேசனை ரத்னாவுக்கு கட்டி வைக்க நானும் யோசிச்சேன். ஆனா அது சரிப்பட்டு வருமா? ஏற்கனவே அது ஒரு வாட்டி நிச்சயம் வரைக்கும் வந்து நின்னு போய் திரும்பவும் அதெல்லாம் சரிப்பட்டு வருமான்னு எனக்கு யோசனையா இருக்கு. அத சரி பண்ணதானே நான் இருக்கேன். என் அண்ணன் அவ ஏன் மக மாதிரி. வெங்கடேச அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டுதேன். நீ அந்த போலீஸ்காரனுக்கு தெரியாம ரத்னாவை அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு வா, அது போதும். சரி அத்தை, எனக்கு உன் வாக்கு மேலே நம்பிக்கை இருக்கு, உன் பாசத்து மேலே நம்பிக்கை இருக்கு. நீ தான் சொல்லிருக்கிய நீ எங்களுக்கு இன்னொரு அம்மான்னு. என்ன நீ எங்களுக்கு நல்லதானே செய்வ. நான் அவளை கூட்டிட்டு வாரேன். சரியில்ல, மிச்சத்தை நேர்ல பேசிப்போம். சம்பவம் ஆறு பாக்கியமா இன்னும் வெங்கடேசங்க கூட்டிட்டு வரங்க. என்ன சொன்ன பாக்கியம்? அத நான் சொல்லுதேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இல்ல எல்லாரும் வாங்க வாங்க, இங்கிட்டு வாங்க. உட்காரு உட்காரு. என்னன்னு? வெளில நிக்கிற போலீஸ்காரங்களுக்கு நீதான் ரத்னான்னு தெரியுமால? சரியா தெரியாதுன்னு. ஏலே, இப்பத்துல இருந்து நீதான் எசக்கி, நீ ரத்னா. புரியுதா? அண்ணே ஒண்ணுமே புரியலண்ணே. இல்லை, இங்க வந்து அந்த போலீஸ்காரவ எதுக்காக வந்து உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிய? ரத்னாவை கண்காணிச்சு அந்த முத்துப்பாண்டிக்கு உளவு சொல்லத்தேன். நாம உளவு பார்க்கறவங்களை குழப்பி விட்டு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு ரத்னா இப்ப வரைக்கும் யாருன்னு தெரியலன்னா, இனிமேல் நீ ரத்னா, நீ எசக்கி, இத அவங்கள நம்ப வைக்கணும். அது 4 பிள்ளைங்க இருக்க வீடுல அவங்களுக்கு பேரு குழம்பி போயிடுது அடிக்கடி. அத உள்ள பொம்பளை புள்ளிய ஒரு யோசனை இல்லையா இருக்கு. வரட்டும் சார், வரட்டும். அண்ணே, ஏலே ரத்னான்னு கூப்பிடுதே, நீ ரத்னா வராம எசக்கி ஏம்ல வந்து நிக்க? நீ என்ன உள்ள செஞ்சிட்டு இருக்க? அண்ணே, நீ ரத்னான கூப்பிட்ட, எனக்கு எசக்கின்ல கேட்டுச்சு. நானு ஸ்கூல் பேப்பர் திருத்திட்டு இருந்தேன். ஓஹோ, முப்படாது என்னாச்சு? நமக்கு காவக்காக நிக்காவ. அண்ணாஜி, இதான் என் தங்கச்சி ரத்னா, டீச்சரு. வணக்கம்மா. அண்ணாச்சி வணக்கம். ஆமா, நான் தான் ரத்னா. சபாபதி என்னாச்சு? கூப்பிட்டு போட்டுக்க. வணக்கம், நான் தான் ரத்னா. அப்படியா? அட எம்புடி தடவை தான் சொல்லுவீங்க. நல்ல வேலை. இந்த 4 பேர்ல 6 ரத்னான்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்களே தெளிவா சொல்லி போட்டீங்க. அண்ணாச்சி, இன்னொரு வாட்டி நல்லா தெளிவா சொல்லுதேன் கேட்டுக்கீங்க. இது என் தங்கச்சி ரத்னா. இவ தங்கச்சி வீரா. இவதான் தங்கச்சி எசக்கி. இவ கடைசி தங்கச்சி கனி. இல்ல, எது ரத்னா எது எசக்கி? என்ன மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க? அண்ணன் சொன்னதை மறந்துட்டியா? ஆமால. ஏ குழப்பம் தானுச்சு எனக்கு. அவருதான் பெத்தவரு, அவருதான் பேர் வச்சாரு, அவருக்கு அந்த குழப்பம் இருக்குது பாருங்க. ஏன்னா அவரு குடிப்பாவ. இப்போ பகல்லே வேற கொஞ்சம் போட்டிருப்பாவ, அதான் கொஞ்சம் வளருதாவ. அடப்பாவுமே, 4 பொம்பளை பிள்ளைகளை பத்திட்டு பொறுப்பு இல்லாம இப்படியா இருப்பாரு? குடிக்காரே, என்ன செய்ய சொல்லுதியே? அப்பா மறந்துடாத, இதுதான் ரத்னா, அவதான் எசக்கி. மறக்க கூடாது. மறக்க மாட்டேன்பா.
ஏலே ரத்னா, ஏலே ரத்னா, சொல்லுனே. நம்ம வீட்டுக்கு காவல்காக வந்திருக்காவ 2 அண்ணாச்சிய. பாவம், பசியில வாட்டலாமா? பசியில பட்டினி கிடக்காமா? ஐயோ, அது பெரிய பாவம்லையா. நீ ஓடி போய் 2 தட்டுல சாப்பாடு போட்டு கொண்டு வா. சரிண்ணே, இந்தா வரேன். அண்ணாச்சில இனி நம்ம வீட்டுல தான் சாப்பிடுவாவ. சரி சரி, சரியா? கொண்டாடு. அப்ப கண்டிப்பா இவதான் ரத்னா. பாத்தீங்களா அண்ணாச்சி? பாவம்பா, குடிச்சிட்டு எம்புட்டு வளர்றாரு. படு. அண்ணாச்சே, வணக்கம் சார்வாள். என்ன சார்வாள், நீங்க குடும்பத்தோட வெளியே கிளம்பிட்டியாலோ? எங்க? ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கு. எதுல போறிய? நான் வேணா உங்களை ஃபாலோ பண்ணவா? அட எதுக்கு? ரத்னாமாவுக்கு பாதுகாப்பு தரணும்ல. அண்ணாச்சி, பக்கத்துல பாருங்க, அது ஆறு. ரத்னாமா? நானு, அப்பா, எசக்கி 3 பேரும் தான் வெளில போறேன். ரத்னாவ வீட்டுல தானே விட்டுட்டு போறான். அப்பாடா, அப்ப சரி, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அண்ணாச்சி, உங்களை நம்பிதான் உங்க பொறுப்புல விட்டுட்டு போறேன். நல்லபடியா பாத்துக்கிடுறேன். நீங்க கவலையே படாதீங்க, நான் பத்திரமா பாத்துக்கிடுறேன். சரி அண்ணாச்சி, அப்ப நாங்க கிளம்புவா. தாராளமா போலாமா? பாய். வாழ எசக்கி போவோம். ரத்னா வர்றேன். சரிப்பா. ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். வாங்க போய் டீ கடையில டீயை சாப்பிட்டு வருவோம். கொட்டிக்காரா, அந்த முத்து பாண்டி ஒரு கிறுக்கன். திடீர்னு போன போட்டு எங்க இருக்கீங்கன்னு கேட்பான். இந்த தலைவலி நமக்கு தேவையா? பேசாம இரு. என்ன சொல்லல? அந்த கிறுக்கன் தான். ஐயா சொல்லுங்கய்யா. ரத்னா வீட்டுல தானே இருக்கா? ஆமாங்கய்யா, உள்ளதாங்கய்யா இருக்காங்க. நல்லா தெரியுமா? ஆமாங்கய்யா, எங்கேயும் போலையா, நான் பாத்துட்டு தான் நிக்கேன். சரி, அவளை கூப்பிடு. ஒரு நிமிஷம். ரத்னாமா, ரத்னாமா. அதான் வெளியே போனத பாத்தியல்ல, திரும்ப திரும்ப ரத்னாமா ரத்னாமா. நானே காட்டி கொடுக்க பார்த்தனே. ரத்னாமா. தோ வரேன். ஐயா பாரன்னு சொல்லுதாங்க ஐயா. அண்ணாச்சி, என்ன விஷயம்? ஐயா கேக்குதுங்களா? ஏன் முன்னாலதான் நிக்கிறாங்க. அப்பா, அவ அங்கதான் இருக்காளாம். இல்லை, நீ போன அவ கேள்வி கொடுத்து ஒட்டு பேச. இல்ல, போன அவ விடு கொடு. ஐயா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுதாவ. ஐயோ, இப்ப பேசினா மாட்டிக்கிடுவோமே. நான் எதுக்கு பேசணும்? நீங்களே பேசிக்கிடுங்க. ஐயா உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லுதாவ. கேட்டுச்சிங்களா? அப்பனா அது ரத்னா தான். சரியா, நீ பத்திரமா பாத்துக்க, நான் அப்புறமா பேசுறேன். சரிங்க சரிங்க சரிங்க. மா, நீ ஏமா இப்படி இருக்க? எதிர்த்து பேசாம எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்னடி செய்ய? எனக்கும் சேர்த்து உனக்கு கடவுள் கொடுத்து அனுப்பிட்டான். அதான் நான் இப்படி இருக்கேன். உன் அறிவுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சலே இல்ல. இப்பதான் ஒரு சின்ன கூட்டுக்குள்ள இருந்து நீ வெளியே வர ஆரம்பிச்சிருக்க. நான் உன்னை கேட்கவா? 100 கூட கேளு. பேசுனதுக்கு நீயும் நானும் தானே இருக்கோம். திடீர்னு அப்பா நீ வெளியில போகல, கோயிலுக்கு தான் போயிருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னு வையேன், என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒண்ணு என்ன அடிச்சு என் காலை ஒடிச்சு ஒலை அடுப்புல வைக்கணும், இல்லனா வெளியே துரத்தணும். இத ரெண்டையும் அவர் செய்ய மாட்டாரு, செய்யவும் முடியாது.
இனிமே இன்னொரு தடவை என் கண்ணு முன்னால உன் மேல கைய வைக்கிறதுக்கு நான் விட்டுருவேனா? அதுக்கு தாம்பி சொன்னேன். என்ன அவரால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன அவரு வீட்டை விட்டு துரத்தவும் மாட்டாரு. ஏன்னா வீட்டை விட்டு துரத்துனா அது அவர் எனக்கு தர தண்டனை இல்ல, விடுதலைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். மா, வர வர சூப்பரா பேசுறம்மா. பேசிதானே ஆகணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. உங்க அப்பாவுக்கு யாரையாவது எப்பவும் ஏசிக்கிட்டே இருக்கணும். அத வாங்கிக்க ஒரு ஆள் வேணும்ல. நான் போயிட்டா ஆள் இல்லாம போயிடும். அந்த பயம் வேற இருக்குல்ல. மா, நீ சிரிக்கிறப்ப ரொம்ப அழகா இருக்கம்மா. இப்பதான் உன் முகத்துல அடிக்கடி சிரிப்பையே பாக்குறேன். போட்டி, நானே இந்த சமூக பயல இன்னும் காணும் பாத்துட்டு இருக்கேன். அவனு பயங்கரமான ஆளுதாமா. முன்னாடிலாம் பார்த்தா கண்ணுக்கே தெரிய மாட்டான். இப்ப பாரு எங்கேயாவது பம்மிக்கிட்டே இருப்பான். இப்ப என்னடான்னா விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறான். அவன் விஸ்வரூபத்தை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஊருக்குள்ள அவனை பார்த்து நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனும் ரொம்ப புத்திசாலி தான், தெரிஞ்சுக்கோ. அண்ணி இருக்குதப்போ 4 5 அப்படிதான் படிச்சான். படிக்கிற வரைக்கும் அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பான். இன்னும் அண்ணன் அவனை ஒழுங்கா படிக்க வச்சிருந்தா ஒருவேளை அவனும் உன்ன மாதிரி டாக்டரா வந்திருப்பான். மாமா அதை விட நல்லபடியா அவனை வளர்த்திருக்காருமா. அவனோட தங்கச்சிங்களுக்கு பெர்ஃபெக்ட் அண்ணனா இருக்கான். டாக்டரா இருக்கிறத விட இது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அம்மா, இங்க பாருமா, 3 பேர் இந்த பக்கமா வராங்க. அத்தை வாட்டி பரணி, என்ன இங்க இருக்கிற கோயிலுக்கு வர்றதுக்கு இம்புட்டு நேரமா? அத்த, உனக்கு முப்படாது என்னாச்சு தெரியுமா? முப்பிடாதி அண்ணாச்சியா? ஆறுது நம்ம என்ன செக் வச்சிருக்கானே அவனா? இது போலீஸ் கான்ஸ்டபிள். முப்படாது என்னாச்சு? நான் உன் மவன் வேவு பார்க்க போட்ட ஆளை ஏமாத்திட்டு வர வேண்டாமா? வர வர உன் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வேற லெவலுக்கு போது சண்முகம். இல்லே, நான் சொன்னோம்ல நான் நிறைய ஜோக்கு பண்ணுவேன்னு. ஏத்தா, அவங்க இன்னும் வரலையா? ஆரண்ணே கேக்குத? அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வாத்தியாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க நீங்க வரவே இம்புட்டு லேட் ஆயிடுச்சு. அவங்க எப்ப வராங்களோ என்னமோ. ஏத்த, முதல்ல அவங்க வருவாங்களா? இல்லை, என்னல பேசுத? அண்ணே, அண்ணே. இல்லே கற்பகா, இப்ப என்ன? என் மாமா எங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்க, காணுமே. இல்லே, இங்கதான் வருவான்னு யார் சொன்னா உனக்கு? யாரும் சொல்லல, சாமி சொல்லுச்சு. சாமி சொன்னா கரெக்டா தானே இருக்கா? நீ விடாம நல்லா தேடி பாரு. சரி, நான் அங்கிட்டு போய் பாக்குறேன். போப்பா, நல்லா தேடி பாரு. போயிட்டு வரேன் மாமா. அது யாரு சண்முகம்? இல்லே, அது முதல்ல யாருன்றது இருக்கட்டும். அது கட்டியிருக்க சேலை யாரு கொடுத்தது தெரியுமா? தெரியலையே. அதான் உங்க அண்ணன் எனக்கு எடுத்து கொடுத்த சேலை. அடப்பாவி, அதத்தான் அவளுக்கு கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல அம்புட்டு கலாட்டா பண்ணியும். நான் இல்லாத போது அவன் வீட்டுல வந்து கலாட்டா பண்ணுவான். அதை பார்த்து சும்மா இருக்கு சொல்லுதியோ? இப்ப போனாலே அவ யார மாமன் சொல்லுதான்னு தெரியுதா? ஓ மவனத்தை நீதான் அவன் அம்மான்னு சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் அத்தனை சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்டு இருந்திருப்பா. சொல்லுவா, கூடுவா. எல்லாம் கற்பகா, அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாத. சண்முகம் பாவம், மனநல சரியில்லாத பொண்ணு. அவளை போய் இதுல சம்பந்தப்படுத்திருக்கியே, இது நல்லாவா இருக்கு? என்னலே இப்போத்துல இருந்து வரப்போற அன்னைக்கு வக்காலத்து வாங்குதியோ? பாருமா.
வாங்க மாமா. வாங்க மாப்ள. வாங்க அத்தை. வாங்க மாப்பிள. மாப்பிள போதும், சாமிக்கு கேட்டிருக்கோம். நல்லா வேண்டிக்கணும்ல, அதான் இருங்க இந்த வர. போதுங்க, கொஞ்சம் இங்கிட்டு வாரும். நீ தான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். வாரும் மாப்பிள. சம்பந்தி என்ன இங்க வந்து நிக்கிறிய? ஆமா, நம்ம சம்பந்தம் பண்ண போறது வீட்டுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன இல்ல 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 இல்ல, வீட்டுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது, தெரிய வேண்டாம். கல்யாண மேடையில செலவலாயிடும்ல. அவளுக்கு தாலி கட்ட போற கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓ, அதனாலதான் உங்க வீட்டுல அங்கேயே விட்டுட்டு நீங்க தனியா வந்திருக்கீங்களோ? ஆமா, புரியுது புரியுது சம்பந்தி. உண்மையிலேயே நீங்க பயங்கரமான ஆள் தான். வீட்டு ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்கள கலந்துக்காமையே வச்சிருக்கீங்க. பெரிய விஷயம் சம்பந்தி. இந்த பாருங்க, மறுபடியும் சொல்லுதேன், நல்லா கேட்டுக்கீங்க. எங்க வீட்டுல யாருக்கு இது தெரியக்கூடாது. என்ன? ஆமா சம்பந்தி, தெரியக்கூடாது. என் அம்மையை நீங்க பாத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா சத்தியமா சொல்லுதேன், உள்ள இருக்க என் அப்ப முருகன் சாட்சியா சொல்லுதேன், என் அம்மை தப்பானவளா இருக்க முடியாது. அவளை தொட்டு தாலி கட்டி பிள்ளைகளை பெத்து 11 வருஷம் கூட வாழ்ந்தவன் நான். அவ எங்க வீட்டு சாமியா, எங்க குலதெய்வம், மகாலட்சுமியாவா. அவ ரொம்ப நல்லவ. அவ எங்க போனா என்ன ஆனா எதுவுமே தெரியலையே. அது தெரியாம இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அவளை தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவ 100க்கு 100 பத்திரமாத்து தங்கையா, எனக்கு தெரியும். இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு என் நெஞ்சே வெடிக்குதுயா. அண்ணே, நான் கூட தான் ஏன் மதனி நல்லவன் நம்புதேன். இதை எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். சரி, போனதெல்லாம் போகட்டும். இத பாருங்க, யாரோ ஒருத்தர் வந்து சொல்ல, அவங்களுக்கு நீங்க பதில் பேச, நிச்சயத்துல என்னென்னமோலாம் நடந்துருச்சு. இனிமேலாச்சும் நாம பொறுப்போடு பேசுவோமா? சின்னஞ்சிருசுங்க, ஒண்ணு மேல ஒண்ணு பெருசா ஆசை வச்சிருக்குங்க. இனிமேலாச்சும் அதுகளை சேர்த்து வைப்போங்க. இதுகளை பிரிச்ச அந்த பாவம் நம்மள சும்மா விடுமா சொல்லுங்க? இந்த அரட்டி நீதான் என் மருமகன்னு உறுதி செஞ்சு முருக முன்னாடி உனக்கு பூ வச்சு விட்டுருக்கேன். இனிமே என்னைக்கா இருந்தாலும் நீதான் என் மருமவ. என்னங்க நல்லா இருக்கும், நல்லா நல்லா இருக்கும். எந்திரி. உங்க வீட்டு பெரியவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. முதல்ல அப்பா காலில் விழல, பரவ அத்தை. நீ என் காலில் விழுதோ இல்லையோ, முருகன் காலில் விழு. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. சார் நல்லா அத்தைகிட்ட போய் ஆசீர்வாதம் வைக்க. நல்லா ரெடி, நல்லா இரு. இல்லை, உனக்கு சந்தோஷம்ல? ரத்னா, மாப்பிள்ளை கூட சேர்ந்து நில்ல, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். வா, வாங்குறல்ல, வா நில்லு.
அப்பா நாங்க 2 பேருமா போய் சாமி கும்பிட்டு வரவா? போயிட்டு வரட்டுங்க. நல்லது நடந்திருக்கு. பெத்தவங்க நாம ஆசீர்வாதம் பண்ணிட்டோம். சாமி கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரட்டுமே. ப்ளீஸ் பா. நீ போல புள்ளைய பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. சரிம்மா. போமா.